ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு என்ன வீடியோனா சுட சுட கத்திரிக்காய் போட்ட கவலை மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. தோசைக்கு இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் வந்து மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், மாங்காய், புளி தண்ணி, நம்ம தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இது தேவையானது இது மட்டும்தான். இப்போ வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கங்க. கடாய் நல்லா சூடாகணும். கடாய் நல்லா சூடான பிறகு ஊற்றுனீங்கன்னா தான் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காயும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வடகம் சேர்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். மீன் குழம்புக்கு எப்பவுமே வெந்தயம் சேர்க்கணும். நாங்கள் வடகத்திலே வெந்தயம் சேர்த்ததுனால வெந்தயம் நாங்கள் சேர்க்கல, இதுலேயே இருக்குது. நல்லா வடகம் பொரியணும். வடகம் நல்லா பொரிஞ்சாதான் உங்களுக்கு நல்லா வாசனையா இருக்கும். அதுல இருக்கிற கசப்பு தன்மைலாம் உங்களுக்கு முறியும். வடகம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல வெங்காயத்தை சேர்க்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. வடகத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. எங்க வீடியோ ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாசனைக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. வீடியோ கிளியரா இல்லைன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க வேற மெத்தட்ல கூட போடுறோம். பச்சை மிளகாய் வந்து நல்லா நீட்டா பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். சின்ன பச்சை மிளகானா ஒரு 6-7 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் நல்லா இது பெருசா இருக்கு. இதை நல்லா போட்டு வதக்கி விடுங்க. பச்சை மிளகாயும் வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம ஒரு 8 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். சின்ன தக்காளினா ஒரு 10 தக்காளி அரைச்சிக்கோங்க. இதை வந்து இது கூட நம்ம நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கணும். அந்த பச்சை வாடை போனாதான் நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். உடனே தாளிக்காதீங்க, நல்லா கிளறி விடுங்க. இந்த பச்சை வாடை வந்து நல்லா போகணும். இப்ப பாருங்க, தக்காளி இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம வந்து கத்திரிக்காய் அரைஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி நல்லா கொத்தா அரைஞ்சிருக்கோம். கத்திரிக்காய் இதுல போட்டு நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் வதங்கின பிறகு நம்மளுக்கு ஒரு கலர் மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்பதான் நம்மளுக்கு கத்திரிக்காய் வதங்குச்சுன்னு அர்த்தம். கத்திரிக்காய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மீன் குழம்புல யாரெல்லாம் கத்திரிக்காய் போட்டு செய்வீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். மாங்காய் வந்து ஆப்ஷனல் தான். மாங்காய் நீங்க தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்க அதுக்கு பதில் புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நாங்க எப்பவுமே கல்லுப்பு தான் சேர்ப்போம். கல்லுப்பு சேர்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. சால்ட்டை விட தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க கல்லுப்பு சேர்க்கலாம். சால்ட்டை தவிர்த்து